வரேன்னு சொன்னானே இன்னும் வரலையே. நான் சார் பிசராயிட்ட போலகுது. ஏன்டா இப்படி குரங்கு மாதிரி குதிக்கிற? நீ தானே அர்ஜென்ட்டாக கூப்பிட்ட, அதனால தான் பட்டுன்னு வந்துட்டேன். டேய் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்டா. சார் நானா உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? உன் ஃபோனை திருந்ததுக்கோசம் 6 போட்டு பழி வாங்குறியா நீ? 6 போட்டு பழி வாங்கல, 7 போட்டும் பழி வாங்கலடா. தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றா. உன்னை விட்டா இதுக்கு வேற ஆளே இல்லடா. அப்படி என்ன சார் பண்ணுவேன் நான்? என் எதிர் வீட்டுல நான் சொல்ற ஒரு பொருளை திருடணும். யார் சார்? சந்தன கட்டையா தலை தள்ளுன்னு இருக்குமே அந்த ஃபிகர் வீடு தானே சொல்ற? டேய் அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? நான் சொன்னது மட்டும் தான் நீ செய்யணும். சார் நீ தான் இன்னும் எதுவும் சொல்லவே இல்லையே. ஆமால. டேய் அந்த வீட்டு பீரோல ஒரு சொத்து பத்திரம் இருக்கும், அதை திருடிட்டு வந்துடணும். பத்திரமா? பச்சை கலர்ல இருக்கும், அதேதான். ஓகேவா? ஓகே. இது ஏன்டா கட்டுற? இதெல்லாம் மூஞ்சி தெரியாத இருக்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸ், புரியுதா? அப்படியே நான் காலாயி தட்டின்னு வந்தேனே இருக்கிறேன். இந்த மூஞ்சி இருட்டில் எப்படா தெரியும்? ஏன் நம்ம போ திருடிட்டு வந்தா சரிதான். என்ன வீடு திறந்தேக்குது, செக்யூரிட்டி யாரும் காணும் போலகுதே. திருடலான்னு வீட்டுக்குள்ள வந்தா இங்கேயே வாழலாம் போலகுதையா? ஆஹா. இவன் போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஆளை காணுமே. ஓ நட்டு சார். ஹலோ. என்னடா எடுத்துட்டியா? எடுத்துட்டேன் சார். யாரும் பார்க்கல? யாரும் பார்க்கல சார். சரி சரி சீக்கிரம் எடுத்துட்டு வா சார். எலும்பு மட்டும் தான் இருக்குது. ஐயோ ஆளையே கொன்னுட்டியா? உன்னை பத்திரத்தை தானடா எடுத்துட்டு வர சொன்ன, அவரை ஏன்டா கொன்ன? நான் எங்க சார் கொன்னேன்? அதான் கடையிலே கொண்டாங்களே. என்னடா சொல்ற, ஒன்னும் புரியலையே. ஐயோ சார், நான் சிக்கனை சொல்றேன் சார். சிக்கனா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து. என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.